ஏற்கனவே நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். என்னைக்குமே ராசாத்தி ஏன் பொண்ணுதான். இந்த பாருங்க, இந்த வீட்டுல எதிர்பாராம என்னென்னமோ நடக்குது. அது எல்லாமே ராசாத்தி மேலதான் தப்பா வந்து முடியுது. எனக்கு தெரியல யார் பண்றாங்க, எப்படி பண்றாங்கன்னு தெரியல. இதுக்காக நாங்க போகாத கோயில் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது. ஆனா இதெல்லாம் நடக்குது. சரி ஆயிடும், ஆகும், என்ன நம்புங்க. இப்பவாவது நம்புறீங்களா? ராசாத்தி எங்க வீட்டு பொண்ணு, அவளை நாங்க நல்லா பாத்துக்குவோம். மத்தவங்க எப்படியோ, பாரிய வாக்கு சுத்தோன்னு இந்த ஊருக்கே நல்லா தெரியும். நான் உங்க வாக்கு நம்பிதான் போறேன். என் பொண்ணை பாத்துக்கங்க. வரேன். கெட்ட குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணுக்காக நீங்க ஏன் தம்பி சத்தியம் பண்ணிக்கிட்டு உங்க மரியாதையை கெடுத்துக்கிறீங்க? அண்ணே சும்மா இரு பாரு. இன்னொரு வார்த்தை மருமகளை பத்தி தப்பா பேசுற உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். என் தம்பியை பத்தி உனக்கு என்னடி தெரியா? இது வரைக்கும் அவன் கண்களுக்கு நீ பாத்திருக்கியா? அவன் இப்படி நிக்கிறானா யாருக்காக? ராசாத்திக்காக. அவ வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அது புரியாம உன் இஷ்டத்துக்கு பேசுற. வர்ற கோபத்துக்கு ஒரு அடிச்சே கொண்டு சும்மா பாரு. என்னண்ணே நீங்க பிரச்சனையை முடிக்க பார்க்கணும், நீ வளர்க்க பாக்குறீங்க. விடுங்கண்ணே, இதோட முடியட்டும். மங்க, ராசாத்தி கூட்டு போய் புடவை மாத்தி. வா ராசாத்தி. குமரா, அப்பா கூட்டு போ. அப்பா வாங்க போலாம். கேவலம் அந்த ராசாத்திக்கு சப்போர்ட் பண்ணி என்னையே எல்லார் முன்னாடியும் கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராசாத்தி தானே. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பாம எனக்கு நிம்மதியே இல்ல. அவ இருக்க இருக்க நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கேன். முதல்ல ராசாத்திக்கு ஒரு முடிவு கட்டணும். முடிவு நான் கட்டுறேன்.
அனி அனி கோவப்படாம நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இன்னும் எனக்கு ஏதாவது மரியாதை செய்ய வேண்டியது பாக்கி இருக்கா? அடிச்சு அவமானப்படுத்தியாச்சு. இன்னும் வேற ஏதாச்சும் செய்முறை எனக்கு செய்யணுமா? ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்புறம் எப்படி பேச சொல்றீங்க? நான் சொல்ற வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்கு இந்த வீட்ல? அப்படியெல்லாம் இல்ல நீ. ஆமா, என்னோட பேச்சுக்கு மரியாதை கொடுக்கற காலம்லாம் மாறி போச்சு. இப்ப எல்லாருக்கும் இந்த வீட்ல ராசாத்தி தானே முக்கியம். இத்தனை வருஷத்துல மங்கை கூட என்ன அசிங்கப்படுத்தினது இல்ல. ராசாத்தி வந்த நாள்ல இருந்தே இப்படிதான். அவ ஒரு தரித்திரம் புடிச்சவ. அவளை அனுப்புங்கன்னு சொன்னா அவளையே இந்த வீட்டை விட்டு இன்னும் அனுப்பாம வச்சிருக்கீங்க. ஐயோ அண்ணி, அது வந்து சும்மா நீங்க எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். அண்ணி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அண்ணி. நான் எதுவும் கேட்க விரும்பல தம்பி. ராசாத்தி தான் உங்க எல்லாருக்கும் பெருசா போயிட்டா. மங்கை மாறின மாதிரியே நீங்களும் ராசாத்திக்கு சப்போர்ட்டா தான் இருக்கீங்க. இனி ஏன் பேச்செல்லாம் நீங்க எதுக்கு கேட்கணும்? அண்ணி, அப்படியெல்லாம் இல்ல அண்ணி. எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல இல்ல எல்லாருக்கும் உங்க மேல மரியாதை இருக்கு. மரியாதை? உங்க பேச்ச மீறி நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். ஆனா ராசாத்திய அனுப்பாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அத கொஞ்சம் கேளுங்க. காரணம் இல்லாம நான் எதுவும் செய்யல அண்ணி. என்ன சொல்ல வரீங்க? அண்ணி, ராசாத்திய வீட்டை விட்டு அனுப்பிச்சா பெரிய பிரச்சனையாயிரும் அண்ணி. இனி எனக்கும் ராசாத்திக்கும் இது போராத காலம். இந்த நேரத்துல இனியனும் ராசாத்தியும் ஒரு நாள் பிரிஞ்சிருந்தா கூட அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க அவங்க பிரிஞ்சே இருக்க வேண்டியதுதான். இத நான் சொல்லல, ஜாதகம் பார்த்த இடத்துல சொன்னது. நம்ம குடும்ப ஜோசியர் இருக்கார்ல, அவர் தான் சொன்னார். அவர் சொன்னா சரியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அதனாலதான் ராசாத்தி அனுப்பாம இங்கேயே இருக்க வச்சிருக்கேன். மற்றபடி உங்க பேச்ச கேட்க கூடாதெல்லாம் இல்லை நீ. இந்த நேரத்துல ராசாத்தியை வீட்டுக்கு அனுப்புனா அதுக்கப்புறம் இனியனோட வாழ்க்கை வீணா போறதுக்கு நாமளே காரணமாயிட மாட்டோமா? அப்புறம் அண்ணனும் ஏதோ கோவத்துல கை நீட்டி அடிச்சிட்டாரு, அதை பெருசு பண்ணிக்காதீங்க. அதுக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி தம்பி, நீங்களே இவ்வளவு தூரம் வந்து சொல்றீங்க, அதனால நடந்த எதுவும் நான் பெருசா எடுத்துக்கல. போதுமா? ரொம்ப சந்தோஷம் நீ. நான் வரேன். ம். இப்படி ஒரு விஷயம் எனக்கு தெரியாம இந்த வீட்ல இருக்கா? ஜோசியர் சொல்றது என்ன, நானே சொல்றேன். இனி என்ன ராசாத்தியும் நிரந்தரமா பிரியத்தான் போறாங்க. அந்த ராசாத்திய நானே அடிச்சு துரத்திடுவேன். சும்மாவே நான் ஆடுவேன். சின்ன மாமா என் காலுக்கு சலங்கைய தேடி எடுத்து எனக்கு கட்டி விட்டுட்டு போறாரு. இந்த ஒரு விஷயம் போதுமே. ராசாத்தி, உன்னை பத்தின ரகசியம் தொக்கா என் கையில வந்து மாட்டிருக்கு. ஒரு நாள் பிரிஞ்சாலே போச்சா? அப்போ ஒவ்வொரு நாளும் ராசாத்தி உன்னை இனியன் கிட்ட இருந்து பிரிக்கிறது தான் என் வேலை.
சீக்கிரம் எடுடி. யாராவது வந்துட போறாங்க. ஐயோ ஹலோ ஹலோ ராக்காயி, நான் கண்மணி பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு காரியம் பண்ணணும். என்ன காரியம்? நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. சொல்லுங்க. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். ஹே ராக்காயி, நீ இத மட்டும் ஒழுங்கா பண்ணிட்ட, நீ எதிர்பார்க்காத பணத்தை நான் உனக்கு தரேன். கண்டிப்பா பண்றேம்மா. சரி, அப்போ முடிச்சிட்டு ஃபோன் பண்ணு. சரிம்மா, வச்சிடுறேன். அம்மா தாயே, உனக்கு இது நல்லா இருக்கா? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன மட்டும் ஏன் தினமும் அழ வைக்கிற? நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ண? என்ன அந்த வீட்டுல நிம்மதியாவே வாழ விட மாட்டியா? இல்ல நான் சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்டியா? எனக்குன்னு இருக்கிற ஒரே துணை நீ மட்டும்தான். எனக்கு உன்னை விட்ட வேற யாரு இருக்கா? நான் உன்னை நம்பிதான் எல்லா காரியத்தையும் பண்றேன். அப்படி இருக்கும்போது என் செயலில எப்படி தீ பிடிக்கும்? சொல்லு. இல்ல பெரியத்த சொன்ன மாதிரி நான் தப்பானவளா, தரித்திரம் பிடிச்சவளா? என் மேல ஏதோ கெட்ட சக்தி இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? நீ சொல்லு. நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? இல்ல இதுக்கு மேலயும் ஏதாவது பூஜை பரிகாரம்னு பண்ணணுமா? சொல்லு, பண்ற. இதுதான் நீ எனக்கு கொடுக்கிற கடைசி கஷ்டமா இருக்கணும். இதுக்கு மேலயும் என்ன கஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்தினா அப்புறம் நான் உன்னை வந்து பார்க்கவே மாட்டேன். ராசாத்தி, நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன் சாமி. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், வரேம்மா. சரிங்க சாமி. அம்மா, என்னாச்சு? ஏன் அழறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, எதுவா இருந்தாலும் பரவாயில்லம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு பொண்ணு இருக்காமா. அவளும் அச்சசல் உன்ன மாதிரியே தான் இருப்பா. அவ குண்டா இருக்கான்னு அவனுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குதுமா. அதுக்கு பரிகாரம் பண்ணதா கோயிலுக்கு வந்தேன். உன்னை பார்த்ததும் என் பொண்ணு ஞாபகம் வந்துருச்சுமா. அம்மா, கவலைப்படாதீங்கம்மா. உங்க பொண்ணுக்கும் எனக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சு நல்லபடியா கல்யாணம் நடக்கும். நம்புங்கம்மா. அத நம்பிதாம்மா கோயிலுக்கு வந்திருக்க. ஜோசியர் சொன்ன மாதிரி அம்மனுக்கு பூஜை பண்ணி அந்த பிரசாதத்தை 9 சுமங்கலி பொண்ணுங்களுக்கு கொடுக்கதாம்மா வந்த. அந்த பாவி பொண்ணோட அதிர்ஷ்டம் 8 சுமங்கலிக்கு தாம்மா கொடுக்க முடிஞ்சது. இன்னும் ஒரு சுமங்கலி கிடைக்காம அல்லாடிக்கிட்டு இருந்தம்மா.
அம்மா அதுக்கு ஏன் அழுவுறீங்க? விடுங்க, 9வதா எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இந்தம்மா ரொம்ப சந்தோஷம் புடி. சாப்பிடுமா, எடுத்துக்கோ. சாப்பிடுமா. சாப்பிடுமா, சாப்பிடு. மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வாமா, வா. ஹலோ அம்மா, பிரசாத் ரெடி ஆயிடுச்சுமா. சரி சரி, நான் சொன்ன மாதிரியே அந்த பிரசாதத்தை பார்சல் பண்ணி பத்திரமா பாத்துக்கோ. நான் நாளைக்கு காலையில வந்து வாங்கிக்கிறேன். சரிங்கம்மா. பிரசாதும் பத்ரும். பத்திரமா பாத்துக்கிறேன். சரி, நான் காலையில ஃபோன் பண்றேன். சரிம்மா, வச்சிடுறேன். தம்பி, டிரைவர் தம்பிங்க வா, வண்டி எடு சீக்கிரம். கதவை சாத்திட்டு வாப்போ. சொல்லு ராக்காயே. அம்மா,
நீங்க சொன்ன பொண்ணு இப்ப முழுசா என் கண்ட்ரோலுக்கு வந்துட்டா. சரி பத்திரமா பாத்துக்கோ. நான் திரும்ப ஃபோன் பண்றேன். சரிம்மா. டேய், இவள கண்ணும் கருத்துமா பத்திரமா பாத்துக்கணும், புரியுதா? ஜாக்கிரதையா. சரிக்கா. பாத்து வாக்கா.